பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் 8 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா 5 வருஷத்தில் 2 மடங்காக மாறுச்சுன்னா 8 மடங்காக எத்தனை வருஷம் ஆகுன்றாங்க. இங்கே என்னவோ அதனுடைய மடங்காக தான் இங்கே கொடுப்பாங்க. கிளியராக புரியுதா உங்களுக்கு? இங்கே என்ன மடங்கோ, சிறிய மடங்கு எவ்வளவோ அதனுடைய மடங்காக தான் கொடுப்பாங்க. ஓகே, அப்போ பாருங்களேன், இங்கே 2க்கும் 8க்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? இருக்குது. எப்படி சார் அப்படின்னா 2 கியூப் அளவு 8. புரிஞ்சுதா உங்களுக்கு? 2 கியூப் எவ்வளோங்க? 8ங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க தொடர்பு இருக்க மாதிரி தான் கொடுப்பாங்க, வேறு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அப்போது இங்கே பவர் என்ன வருதுன்னு பாருங்கள். பவர் என்ன? 3. ஓகே, என்ன பவர் என்ன வருது? 3. அதை வருடத்தில் பெருக்கிடுங்க, அவ்வளோதான் ஆன்சர். ஸோ எத்தனை வருஷம்? 5 வருஷம். அப்போ 3 15. ஸோ எத்தனை வருஷம்? 15 ஆண்டுகள் அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் ஷார்ட்டான இன்னொரு வழியில், அதாவது லாஜிக்காக திங்க் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட்கட் நான் சொல்கிறேன் பாருங்களேன். எப்படின்னா, இப்போ நான் ஒரு அசல் நான் எடுத்துக்கிறேன். அசல் எவ்வளவு? ஒரு 100 ரூபாய் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து பார்த்தோன்னா வருடம் எவ்வளவு? எத்தனை வருஷத்தில்? 5 வருடம். ஸோ 5 வருடத்தில் 2 மடங்காக மாறுது. ஓகேவா? 5 வருஷத்தில் 2 மடங்காக மாறுது. இது மடங்கு 2 மடங்காக மாறும்னா 100 ரூபாய் என்னவா மாறும்? 200 ரூபாயாக மாறும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இது வந்து பார்த்தோன்னா கூட்டு வட்டி. ஓகே தானே? அப்போ கூட்டு வட்டினா 200 என்னது? 5 வருஷத்துக்கான மொத்த தொகை. அடுத்து என்ன பண்ணுவாங்க? கூட்டு வட்டியில் இந்த மொத்த தொகையை தான் வட்டி போடுவாங்க. ஓகேவா? அப்போ இந்த 200 தான் அசலாக எடுத்துக்குவாங்க. கரெக்டாக? அடுத்து 200 நான் அசலாக எடுக்கிறேன். அடுத்து 5 வருஷத்தில் 2 மடங்காக மாறுமா? அப்போ இந்த 5 வருஷத்தில் 2 மடங்காக மாறணும்னா இந்த 200 என்னவா மாறும்? 400 மாறும். ஓகேவா? அடுத்து வட்டி போகிறப்ப 400 அசலாக எடுப்பாங்க. கரெக்டாக தானே? 400 அசலாக எடுப்பாங்க. அடுத்த 5 வருஷத்தில் இது 2 மடங்காக மாறுமா? அப்போ 800 மாறும். பாருங்கள், 100 ரூபா நான் எடுத்தேன், இப்போ 800 ரூபாயா வந்துருச்சு. இங்கே 1 மடங்காக இருந்தது 8 மடங்காக மாறிடுச்சு. ஆனால் எத்தனை வருஷம் பாருங்களேன்? 5 5 5. ஸோ மொத்தம் 15 வருஷம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். கிளியரா? ஓகே, இதே மாதிரி மாடல் இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். இதை பாருங்கள், நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 2 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகிறது எனில் 27 மடங்காக எத்தனை ஆண்டுகள்ன்றாங்க. ஓகே ஆகுன்றாங்க. ஓகேவா? எத்தனை மடங்கு? 3 மடங்கு. இங்கே 27 மடங்கு. அப்போ 3க்கு 27க்கு தொடர்பு இருக்கா? இருக்குது. 3 கியூப் எவ்வளவு? 27. ஓகே தானே? அப்போ மேலே என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போது 3 மேலே பவர் தான் நமக்கு தேவை. ஓகேவா? 3 இன்ட்டு வருடம் எவ்வளோ? 2. அப்போ 2 3 6. அவ்வளோதான் ஆன்சர். டக்குன்னு போட்டுரும். ஓகேவா? ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அடிச்சுட்டு போயிடும்.